இது சிகரெட் ஸ்மெல் மாதிரி தெரியலையே. ஐயோ, ரூம்குள்ள தீ பிடிச்சிருச்சா? நட்ராஜ், நில். அந்த துஷ்ட ஆத்மாவை இங்க கூப்பிடாதீங்க. பயந்துட்டீங்களா? நான் தான் சாட்சாத் நாகராஜ். உங்களை பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக காலையில 3 மணிக்கு இருந்துச்சு, பச்சை தண்ணியில குளிச்சு நெத்தியில பட்ட கழுத்துல கொட்டையோட காவி ட்ரெஸ்ஸோட காத்துனுங்குத. நாங்க அப்படி பாக்குறீங்க? ஹலோ, இதெல்லாம் வேஷம் கிடையாது. நான் போலீஸ் சாமியாரும் இல்லை, டுமாங்கி சாமியாரும் இல்லை. இதெல்லாம் உண்மை. புத்தருக்கு போதி மரத்துக்கடியில் ஞானம் வந்த மாதிரி எனக்கு பெட்ரூம்ல வந்துருக்குதுங்க. ஆமாங்க, அன்னைக்கு உங்ககிட்ட நான் அப்படி கோமா நந்ததுக்கு அப்புறம் பெட்ரூம்ல தனியா உட்காந்து யோசிச்சேன்னா, அப்ப திடீர்னு ஒரு ஆசிரியர் குரல், டேய் நாகராஜா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. உடனே அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேள்விச்சு. நான் லெஃப்ட்ல பாக்குறேன், ரைட்ல பாக்குறேன், கீழே பாக்குறேன், மேல பாக்குறேன், யாருமே காணுங்க. பார்த்தா உள்ள இருந்து வருதுங்க வெள்ளை பைஜாமா ஜிப்பா போட்ட என்னோட மனசாட்சி. வேதவள்ளி கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு அரவிந்த் சாமி, ஐயப்ப சாமி சொன்னாரு. அதனால்தான் இதெல்லாம் நான் போட்டேன். இப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என் நிம்மதியா போச்சுங்க. என்னால சாப்பிடவே இல்லை, தூங்கவே இல்லை, சர கூட அடிக்கலங்க. நான் எப்படி பாக்குறீங்க? நம்ப மாட்டீங்களா? ஞானிகளை இந்த உலகம் என்னைக்குங்க நம்புச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. நேற்று ராத்திரி நீங்க கொடுத்த சோம பானம் தொடக்கூட மாட்டாங்க, ஓபன் கூட பண்ணல பாருங்க. இதை எடுத்து நீங்களே வெளியே போட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த கருமத்தை நீங்க கையில தொட வேண்டாம். இதை நானே அலைக்காட்டு அப்படி போட்டுறேன். உண்மைய சொல்ல போடா, என் மனசு குற்ற உணர்ச்சியில ரொம்ப கஷ்டப்படுதுங்க. என்ன மனுஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க சொன்னாதான் என் ஆத்மா சாந்தி தேட்டருக்கு போங்க, சாந்தி அடையுங்க. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? இல்ல, நான் தான் சோமபானம் அடிச்சிருந்தாலும் காவலாளிகளுக்கு முன்னாடி உங்களை அப்படி நான் கேவலமா பேசிடக்கூடாதுங்க. அன்னைக்கு நீங்க என் பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னது மிகப்பெரிய தப்புங்க. பாதியில கூட அப்படி பேசக்கூடாது இல்லைங்க. அது நான் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். போதையில சொன்னாலும் நீங்க சொன்னது உண்மைதானே? நமக்குள்ள எந்த பந்தமும் இல்லையே. சொந்தம், பந்தம், அம்மா, அப்பா, பொண்டாட்டி, புள்ள, பாசம், பணம், இது எல்லாமே மாயன்னு என் தலைவர் பாபாலே சொல்லியிருக்காருங்க. பாருங்க, நான் இப்ப முற்றும் தொந்த மூதேவி முனி அப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஞானம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் மன்னிப்புகள்லாம் அது மிகப்பெரிய தவறுங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.